This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சோகமான நிகழ்வு, ஆனால் முக்கியமான நிகழ்வு. இதை வந்துட்டு கண்டிப்பாக இது நம்ம எல்லாருமே பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அண்ட் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சோகமான நிலைமையில் இருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா பற்றி எரியும் காட்டுத்தீ. ஓகேங்களா? இந்த காட்டுத்தீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000 ஏக்கருக்கு வந்துட்டு இப்போ இதாயிருக்குங்க. இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா தெற்கு கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? தெற்கு கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ். இது வந்துட்டு எதனால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக அங்கே வந்துட்டு மழை பெய்யலை. அதே சேம் டைம் வறண்ட காற்றழுத்த நிலை. ஓகேங்களா? இந்த வறண்ட காற்றழுத்த நிலை வந்துட்டு அங்கே வந்துட்டு தொடருது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வறண்டு போய் வீசுறதுனால இந்த தீ வந்துட்டு இன்னும் அதிகமாக பரவக்கூடிய சூழ்நிலை அங்கே வந்துட்டு இருக்கு. எல்லா கட்டிடங்கள், வாகனங்கள், நிறைய சேதங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வெளியேற்றிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு நிலைமை வந்துட்டு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை பெரிய பங்குங்க. அந்த தீயணைப்புத்துறை வந்துட்டு ஓடி அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நிலைமையை கைக்குள்ளே கொண்டு வரணும், கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விமானங்கள் மூலியமா கூட இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை வந்துட்டு எப்படி ஈடுகட்ட போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் அமெரிக்கா நமக்கு நல்லது பண்ணுச்சா கெட்டது பண்ணுச்சாங்க அந்த ஒரு நிலைப்பாடை வந்துட்டு தள்ளி வைப்போம். இன்னைக்கு அமெரிக்காவில் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடுற நிலைமை. எங்கே பார்த்தாலும் கூக்குரல், எங்கே பார்த்தாலும் அலறல் சத்தம், இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது தொடரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிவுக்கு வரணும். அந்த தீ சீக்கிரமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கேட்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.